உங்களால மற்றவங்களை போல இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஒரு 1000 ரூபாயை வந்து நீங்க இந்த வழி இல்லாம வேற வழிகள்ல எப்படி ஜெனியூனா இப்ப இந்த ஒர்க்கை வந்து ஒரு மொபைல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு இருந்து ஃபேனுக்குள்ள ஒரு உள்ள மணி மேக் பண்ணுதுன்னு சொன்னா. உங்களுக்கு வணக்கம் கைஸ். இந்த வீடியோல எங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10வது ஏர்னிங்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து வித்தியாசமான மைண்ட் செட்ல ஜாயின் பண்றாங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இப்போ நீங்க மணி மேக்கிங்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதுக்காக இருக்கு? நீங்க படிக்கிறதுக்காக, வீட்டு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக? ஒரு ஆள் சொல்றது நான் கடன் அடைக்க போறேன். கடன் அடைக்க போறீங்களா? அல்லது வந்து நீங்க ஒரு 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 குறிப்பிட்ட தேவைக்கு இப்போ நீங்க ஃபொரின்ல இருக்கிறீங்கன்னு ஒரு சொன்னா ஃபொரின்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு நுழைஞ்சு ஒன்று இதுல ஏர்னிங்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நுழைஞ்சு ஒன்று கெயின் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்களா? அல்லது நீங்க பார்ட் டைமா ஒரு ஒர்க் கொண்டு தேடுறீங்களா? அல்லது வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக தேடுறீங்களா? அல்லது வந்து ஸ்கில் லேர்ன் பண்றதுக்கு தேடுறீங்களா? அல்லது உங்களோட ரூம்ல வாடகை செலுத்துற அந்த வாடகைக்காக நீங்க சேர்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, சில வெப்சைட்ஸ்ல வந்து நம்ம டபுள் ட்ரிபிள் பண்றமே ஒவ்வொன்றையும் சில ஆக்கள் வந்து ஒன்றை வந்து வைஃபைக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டை வந்து கரண்ட் பில் பே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டை வந்து தன்னை தேவைக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, இப்ப நீங்க என்னன்னா இந்த நாலேஜை வந்து கஷ்டப்பட்டு தானே லேர்ன் பண்றீங்க. அந்த கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ற நாலேஜை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்னென்ன வழிகள்ல மணி மேக் பண்ணணுமோ நீங்க தாராளமா மேக் பண்ணலாம். நீங்க உங்களை யாருமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷனும் போட மாட்டாங்க. ஓகே, இதுதான் இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தெளிவான விஷயம். ஸோ அப்படியான ஒரு கான்செப்டை தான் நம்ம வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து என்ன பெனிஃபிட் வகையில நம்ம பார்க்க போகல, நாங்க ஜாயின் பண்ணதுக்கு இங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன ஒரு டிவைஸ்லயும் நீங்க தாராளமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை நீங்க ஒரு 1000 ரூபாண்டாலும் சரி, இந்த அமௌண்ட்டை நீங்க ஏர்ன் பண்ணலாம். இங்க ஏர்ன் பண்ணலன்னா வேற எங்க ஏர்ன் பண்ணுங்க? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஃபேனுக்குள்ள இருந்து ஓகே யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்களே உங்களுக்கு போஸ் பிளஸ் வந்து உங்கள்கிட்ட மொபைல் மட்டும் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க மணி மேக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்க ஏர்ன் பண்ணுவீங்கிற கேள்விக்குரிய பதில் தான் நீங்க என்ன செய்யணும், இதுல மணி மேக்கிங்ல உருவாக்கணும். ஓகேயா? ஸோ அந்த வகையில தான் இதை நீங்க பார்க்கணும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க தாராளமாக உருவாக்கணும். ஒரு 10வது வித்ரோல் எடுத்திருக்காரு 3381. இவர் அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாரு. இப்ப என்ன இப்ப இவருக்கு எப்படின்னா பெரிய அமௌண்ட் ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்துகள்னா காசு எடுத்து இப்ப ஒர்க் பண்ணக்குள்ள $5 அப்படின்னு சொல்லி வரும், $3 வரும் மினிமம் வித்ரோவல். இந்த அமௌண்ட் என்ன செய்யணும், மினிமம் வித்ரோவல் வந்தோடனே இவங்களோட ஒலட்டுக்கு எடுத்து வைப்பாங்க. ஒலட் உள்ளாக தான் நம்ம பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒலட்டுக்கு எடுத்து வைப்பாங்க. ஒலட்டுக்கு எடுத்து வைக்க போட்டு அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப வித்ரோ பண்ணி எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வேலை எடுக்கப்பா 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு வரும் சார் சொல்லி அந்த அமௌண்ட்டை வித்ரோ பண்ணி எடுப்பான். 5,000 ரூபாய்க்கு எவ்வளவு வேணும் அந்த ஏர்னிங்ஸை வித்ரோ பண்ணி எடுப்பான். இப்படிதான் அந்த ஏர்னிங்ஸை வந்து வித்ரோ பண்ணி எடுக்கிறாவே தவிர இந்த அப்படி தேவைக்கு தான் இதை உருவாக்கணுமே தவிர இப்ப நீங்க கடன் அடைக்கிறதுக்கு இது பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து சாத்தியப்படும். நோக்கம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க பாருங்க. ஓகேயா? அதோட ரியாலிட்டியை நீங்க வெளியில கம்பேர் பண்ணுங்க. இப்ப வெளியில நடக்காத எந்த ஒரு மெஜிக்கல் வைஸையும் ஆன்லைன்ல நடத்த முடியாது. ஓகே, எப்படி நீங்க ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு மணி மேக் பண்ணீங்களோ அதே ஸ்கில்ல இங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க மணி மேக் பண்ணணுமே தவிர இது நீங்க ஒரே கிளிக்ல இது ஆகிற இந்த நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு தூங்கி ஒழுங்கு வர அவருக்கு ட்ரேடிங்ல ஒரு $1,00,000 வந்திருக்கு. அதுல வந்து நாங்க செய்ய மாட்டோம். எங்களோட கிளாஸ்ல அதுல நடக்கவும் மாட்டோம். ஓகே, நீங்க எவ்வளவு காசு செலவழிச்சாலும் சரி, எவ்வளவு இது பண்ணாலும் சரி, சில ஆட்கள் சொல்லுவாங்க நான் எவ்வளவு நடத்தாரு எனக்கு வந்து ட்ரேடிங் சொல்லித்தாங்க, எவ்வளவு நடத்தாருன்னு அதை சொல்லித்தாங்க. இதெல்லாம் சரி வராது. நாங்கள் கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவோ அவ்வளோ பே பண்ணுங்க. நாங்க எல்லாருக்கும் எப்படி சொல்றோமோ அதை சொல்றோம். நீங்க அதுல இருந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்களோ அதோட ஏர்ன் பண்ணுங்க. இதை விட்டுட்டு நீங்க எப்படியான ஒரு ரிஸ்க்ல நீங்களும் விழுந்து எங்களையும் விழுந்து தாட்டி கடன் அடைக்கலன்னா என்ன சொல்வீங்கன்னா நீங்க நான் கடன் அடைக்கத்தானே இது செஞ்ச நீங்க எனக்கு அது இது பண்ணலையேன்னு சொல்லி வருவீங்க. ஸோ ரியாலிட்டிக்கெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. இவர் தனக்கு தேவையானப்போ வித்ரோ பண்ணீங்க. அப்படி 10வது வித்ரோல் வரையும் வந்துட்டார். நல்ல ஒரு தெளிவான பர்சன். ஒரு விஷயத்த நல்ல தெளிவாக விளங்குவார். ஒரு ஒர்க் கொண்டு பண்றன்னு ஒரு சொன்னாலும் சரி. அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு இது என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராக்களுக்கிட்ட பெரும்பாலும் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஒர்க் பண்ண விடுவாங்க, வாய்ப்பை கொடுப்பாங்க. இப்ப நீங்க இப்ப சில ஆட்கள் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா நான் ஒர்க் பண்ணிட்டேன், இந்த ஒர்க்கை வந்து நான் இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா அவர் வந்து இதை ஒர்க் பண்ணிடுவாரு, எனக்கு ஒர்க் குறைஞ்சிது. இப்படி இல்லவே இல்லை. நீங்க எத்தனை லட்சம் கோடி பேர் ஜாயின் பண்ணாலும் அங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருந்துட்டு தான் இருக்கும், அங்க வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் கூட வேணும். அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் வந்து கூட வாங்குறதால நீங்க பாருங்க, நான் இந்த காப்பி பேஸ்ட் வெப்சைட்ஸ் இருக்கு தானே, இதுல நான் மைக்ரோ டாஸ்கிங் இதுல வந்து 5 வெப்சைட் நான் டீச் பண்றேன். 5 வெப்சைட்ல ஒர்க் வந்துட்டானே இருக்கு. இதை தவிர நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அதுக்கு ஒர்க் கொடுத்துட்டாரு இருக்கிறாங்க. அப்ப ஒர்க் வந்துட்டா இருக்கு. ஆனா அதுல பெர்ஃபார்ம் பண்ற ஒர்க்கர்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸ் கொடுப்பட்டு இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க தேவை. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் சரியா போட்டா சரி. நாங்க லைவ் கிளாஸஸ் செய்யறோம், ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் தரோம். நீங்க மினிமம் 30,000 பண்ணா ஏர்னிங் பண்ற டபுள் பண்ற கான்செப்டை சொல்றோம். அதை நீங்க டபுள் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க லைஃப் டைம் எக்ஸஸ் 1 மாசம் 2 மாசம் அந்த எக்ஸஸும் தந்துடுவோம். அதே மாதிரி நீங்க கிளாஸஸ்ல மெயின்டர்ஸ் உங்களுக்கு நிறைய
சீனியர்ஸே மென்டராக வருவாங்க. ஒரு குரூப் தான் இருக்குது, அது நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி இந்த எவ்ரி மந்த் வந்து ஆஃபர் போடுறோம். ஸோ அந்த ஆஃபர் கன்செப்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்களும் ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகணும், வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க. கூகுள் வந்து வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் போட்டிருக்கேன், டெலிகிராம் சேனல் லிங்கை செக் பண்ணுங்க. அதுக்குள்ள சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸை நான் போட்டிருக்கிறேன். அதில் பின் பண்ணியும் வச்சிருக்கேன் ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப். அதை செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க, ஏர்ன் பண்றாங்கன்னு நல்ல டீட்டெயிலாக செக் பண்ணுங்க. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணலனாலும் தயவு செய்து எங்கேயாச்சும் ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமை உருவாக்குங்க. அது உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க முடியாது, வீட்டுக்கு இருக்கிற டைம் வரும், முடியாத காலம் வரும், அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல இது பண்ணுமா. ஃபியூச்சருக்காக இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஓகே, தேவையான கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நல்லா சொல்லலாம், மோடி ஷேர் பண்ணி கிளாஸ்